யோவான் 20வது அதிகாரம் 11 முதல் 18 வசனம் வரை. Okay, before that, Luke chapter அதற்கு முன்பதாக லூக்காவில் 24, 24 verse 5 and 6. 5, 5, 6. Okay, let's read now. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். Hallelujah. அல்லேலூயா. Why do you seek the living among the dead? உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? What a wonderful word is this. எவ்வளவு அருமையான வார்த்தை இது. This is the key word of resurrection of Jesus Christ. இதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முக்கியமான வார்த்தை. What I told you already. இதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? What is the meaning of resurrection of Jesus Christ? உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம் என்ன? It is the channel for blessing. அது ஆசீர்வாதத்தின் வழி. I mean, it is the way for blessing which is finished on the cross by Jesus Christ. சிலுவையில இயேசுவால் முடிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திற்கு வழிதான் இந்த உயிர்த்தெழுதல். Hallelujah. அல்லேலூயா. Unless we have the day of resurrection, நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் we cannot reach the blessing of Jesus Christ on the நம்மால cross. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை, சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. Hallelujah. அல்லேலூயா. So that I say this word is more precious. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இது மிகவும் முக்கியமான He வார்த்தை. is risen. அவர் உயிரோடு எழுந்தார். Hallelujah. அல்லேலூயா. Why do you seek the living among the dead? Because he is risen. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். He told he is risen. அவர் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். Hallelujah. அல்லேலூயா. In this Adamic world, everything is dead. ஆதாம் உலகத்துல எல்லாமே மரித்ததா இருக்கிறது. But in Messianic world, everything is alive. ஆனா மேசியாவின் உலகத்துல எல்லாமே உயிரோடு இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Say hallelujah. சொல்லுங்க If you அல்லேலூயா. want to have life of Jesus Christ, say hallelujah. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லேலூயா சொல்லுங்க. Life means here Zoe. இங்கே வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோயே, ஜீவன். ஜீவன். Hallelujah. Zoe life. ஜீவனுடைய வாழ்க்கை. Zoe life. Okay, you can translate as it is Zoe life. ஜோயே லைஃப். ஜோயே வாழ்க்கை. Because it is Greek word. ஏனென்றால் இது வந்து கிரேக்க வார்த்தை. So Zoe, no problem. ஜோயே. Saying Zoe is no problem. ஜோயே என்று சொல்றதுனால தப்பில்லை. Adamic world is always dead, as I told you already. நீ முன்பே சொன்னது போல ஆதாமின் உலகம் எல்லாமே மரித்ததுதான். You cannot live on this Adamic world நாம் ஆதாமின் உலகத்துல வாழ முடியாது. because you have no Zoe. ஏனென்றால் ஆதாமின் உலகத்துல ஜோயே இல்ல. So that Jesus Christ came in man's image, died and rose on the 3rd day. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனிதனா இந்த உலகத்துல வந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். In order to give Zoe. அவர் அந்த ஜீவனை கொடுக்கும்படிதான் உயிரோடு வந்தார். Hallelujah. அல்லேலூயா. If you receive Zoe, you will become like Jesus Christ. நீங்கள் அந்த ஜோயை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இயேசுவை போல் மாற முடியும். Your life is turning back to the originality. உங்க வாழ்க்கை ஒரு ஒரிஜினலுக்குள்ள திரும்பும். Hallelujah. Without Zoe, I mean your life become dead without Zoe. ஜோயே இல்லாம உங்க வாழ்க்கை செத்த நிலைமையில தான் இருக்கும். Jesus Christ so that came on this earth. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். In order to give Zoe. அவர் ஜோயை கொடுக்கும்படிதான் வந்தார். Hallelujah. அல்லேலூயா. So
living things belong to God alone. உயிரோடு இருக்கிற எல்லாமே கடவுளை சார்ந்தது. That thing belong to Adamic world. மரித்தது எல்லாமே ஆதாமுடைய உலகத்தை சார்ந்தது. We cannot live without Zoe. Jesus Christ came and gave Zoe that I told you. நாம் ஜோயே இல்லாமல் வாழ முடியாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து ஜோயேவை கொடுத்தார் என்று நான் முன்பே சொன்னேன். If you want to receive Zoe, நீங்கள் ஜோயேவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் what should you do? நீங்க என்ன செய்ய வேண்டும்? What should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? We should do nothing. We should do nothing. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். If you believe that Jesus is risen from dead, it is sufficient for you and me. நீங்கள் இயேசு கிறிஸ்து மரித்ததிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்கிற நம்புகிறதே அது போதுமானதா இருக்கும்.